நண்பர்களே சண்டே சமையல் எப்பவுமே நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக தான் இருக்கும். மட்டன், சிக்கன் அப்படி ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு அதை விடக்கும் ஸ்பெஷலான ஒன்று. காலையில் இட்லிக்கு பிளான் பண்ணவே இல்லை. அப்பா மாவு வாங்கி அப்பா கலக்கி இட்லி உண்டால ஊற்றி வச்சிருக்கேன் இட்லிக்கு. ராத்திரி வேற கொண்ட வச்ச இந்த கடலையே கணக்கு இல்லாமல் ஊற வச்சு போட்டு ரெண்டாவது அவிச்சு எடுக்கும்போது நிறைய இருந்தது. பாதியை வறுத்து அரைச்சி சூப்பராக கொண்ட கடலை குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு கொண்ட கடலை குழம்பு தான் வச்சிருந்தேன். இட்லிக்கு தொட்டுக்க ஆகும். சண்டே ஸ்பெஷலான ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இதுதான் பேளாக்குட்டி மீனும் வெளா மீனும். அன்று வாங்கி வச்சதே மறந்து போச்சு எனக்கு. இடையில இந்த செவ்வாய் வெள்ளியானா நம்ம மீன் எடுக்க மாட்டோம் பார்த்தீங்களா, அதனால 2 நாள் கறி வச்சு மிச்ச நாள் இருந்த மீனை மறந்து போனேன். இன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்கு. உள்ளாடி பியாலா குட்டியும் ஒரே ஒரு வள மீனை காவல் காத்திருந்துருக்கு. சரி இன்னைக்கு அதை கறி வச்சு சமாளிச்சிரும்னு சொல்லிட்டு பியாலா குட்டியை பொரிக்கிறதுக்கு மசாலா பரட்டி வச்சுட்டு வெள்ளை மீனை கறியாக்கி எடுத்துருவேன். இந்த மசாலா டப்பாலாம் இருக்கு பார்த்தீங்களா, என் கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக கிச்சன் டூர் வீடியோ போட்டப்போ எல்லாருக்குமே செல்ஃப் பிடிச்சி போச்சு. ஆனால் மசாலா டப்பா இவ்வளோ உசரத்தில் இருக்கே, நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. அதை கிளியர் பண்ணுறதுக்காக இதை சொல்லிக்கிட்டேன் சரியா. அப்புறமா மீன் குழம்புக்கு மசாலா எல்லாம் தட்டிட்டதுக்கு அப்புறமா புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி கலக்கி விட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடணும். இதில் தேங்காய் ஒன்று அரைச்சி சேர்க்கலையான்னு கேட்டால் தேங்காவோட வேலை ரெண்டாவது இருக்குது. அதை நான் லாஸ்ட் சொல்கிறேன். கறி ஒரு பக்கம் கொதிக்க வச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனை பொரிய போட்டேன், கீரையில் போட்டு. அடுத்தல மேடையில் யாரும் உட்காந்து தேங்காயை திருவி எடுத்துக்கிட்டேன். கடைசி வேலை இதுதான். மீன் குழம்பு கரைச்சி கூட்டி அடுப்பில் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை பிரிஞ்சு ஊற்றிடணும். இப்படி நீங்கள் தேங்காய் பால் விடுறப்ப தேங்காய் பால் திரிஞ்சு வராதா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் தேங்காய் பால் பிரிஞ்சு சேர்க்கறதா இருந்தால் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் தெரிஞ்சது கிடையாது. நல்லா தான் வந்துட்டு இருக்கு. கொதிச்ச உடனே தாளிச்சு இறக்கிடுவேன்.